எங்களோட அழைப்பேற்று இங்கு வந்துள்ள ஊடகவியலாளர் அனைவருக்கும் வணக்கம். எம்மை பொறுத்தவரை கடந்த காலங்களில் எமது மக்களின் எமது தாயகத்தின் பிரதேசங்களில் மிக கடுமையான காலங்களில் பணியாற்றிய பல மூத்த ஊடகவியலாளர்கள் மற்றும் 2009ஆம் ஆண்டிற்கு பின்னர் சில சமூக அரசியல் பொருளாதார அறிவியல் விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதில் இருந்த இடைவெளியை மிக துல்லியமாக தங்களது ஆளுமைகள் மூலம் எமது மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் இன்றைய இளம் ஊடகவியலாளர் வரை இவர்களின் சேவை பாராட்டத்தக்கது. உண்மையிலே ஒரு சமூகத்தை வழிநடத்தி செல்லுகின்ற மிக பாரிய பொறுப்பும் சமூக அக்கறையும் இந்த ஊடகவியலாளர்களின் கைகளிலே தான் உலகம் பூராவும் இருக்கின்றது. இந்த ஊடகவியலாளர்களை பலர் பல்வேறு வழிகளில் கையாள முற்பட்டாலும் அவர்களின் தனித்துவமான தன்னம்பிக்கையான மிக துணிச்சலான செயல்கள் மூலம் எமது மக்களின் துயரங்களையும் எமது மக்களின் அவலங்களையும் எமது மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் ஒரு சமூக நலன் சார்ந்து இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கும் உங்களை போன்ற அனைவருக்கும் எமது பாராட்டுகளும் நன்றிகள். உங்களுக்கு தெரியும், சுவிஸுக்கு எங்களோட மக்கள் இங்கே வந்து கால் பதிச்சு 40 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. 50 வருஷத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 40 வருஷத்தில் இந்த ஒரு சமூக கட்டமைப்பில் சுவிஸ் நாட்டை பொறுத்தவரையில் கலையாகட்டும், மொழியாகட்டும், அறிவியல் ஆகட்டும், அல்லது வணிகமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தனித்தனி கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகள் ஊடாக எமது மக்களை ஒவ்வொரு வழிகாட்டிகளாக திகழ்ந்த வைத்த பெருமை எமது முன்னோர்களை சார். அவர்களின் இந்த கட்டமைப்புக்கெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் எமது தாயகத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் மிக சுலபமாக கையாள்வதற்கு உதவியாக இருந்தது. ஆனால் 2009க்கு பின்னர் அந்த கட்டமைப்புகள் தமது பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற வேளை இந்த வர்த்தகர்களாகிய எம்மை போன்றவர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது ஒரு மிக கடினமான பிரச்சனையாக இருந்தது. ஆகவே இந்த இடைவெளியை ஒரு சமூக அக்கறையுடன் எதிர்கொள்வது தொடர்பாக சுவிஸில் உள்ள சமூகத்தில் அக்கறை உள்ளவர்களும் வர்த்தகர்களும் ஒருங்கிணைந்து இந்த இடைவெளியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்துக்காகவும் எதிர்காலத்தில் எங்களோட சந்ததியை 2ஆம் சந்ததி எதிர்வரும் சந்ததிகளுக்கு எங்களது அனுபவங்களையும் எங்களது ஆலோசனைகளையும் வழங்கும் நோக்கில் இந்த எங்களுடைய அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பை உருவாக்கியது எப்படி என்றால், சுவிஸில் உள்ள வர்த்தகர்கள், மூத்த வர்த்தகர்கள், சமூக ஆர்வலர்கள், சமய பிரமுகர்கள் என அனைவரும் கூடி 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் சூரிச்சியில் ஹில்டன் ஹோட்டலில் இந்த அமைப்பை நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்து வச்சினோம். இந்த அமைப்பின் தலைவராக இளைய தம்பி ஸ்ரீதாஸ் அவர்களும், இந்த அமைப்பின் செயலாளராக ராசமாணிக்கன் ரவீந்திரன் அவர்களும், அமைப்பின் பொருளாளராக இளம் சந்ததியைச் சேர்ந்த சிவகுமார் ஆதவன் அவர்களும், இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக நான் சிவசுப்பிரமணியம் பிரபாகரனும் இருக்கின்றோம். இந்த அமைப்பு 2 பிரிவுகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது 1ஆம் கட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் 1ஆம் சந்ததியையும், 2ஆம் கட்ட பொறுப்பாளர்கள் 2வது சந்ததி இளம் சந்ததியையும் நாங்கள் உப பொறுப்புகளுக்கு நியமிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே இந்த அமைப்பு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தன்னிச்சையாக முடிவெடுப்பதில்லை. எங்களுக்கென்று ஒரு ஆலோசனை குழு இருக்கின்றது, ஒரு திட்டமிடல் குழு இருக்கின்றது. ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் அந்த ஆலோசனை குழு ஊடாக திட்டமிடல் குழுவுக்கு அனுப்பி அவர்கள் சொல்லுகின்ற வழியில் தான் இந்த அமைப்பு செயல்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த கடந்த ஒரு வருடத்தில் சுவிஸில் உள்ள பல வர்த்தகர்களையும் மற்றும் தொழில் முனைவோரையும் ஒன்றிணைத்திருக்கின்றோம். இதுதான் சுருக்கமான எமது அமைப்பு உருவாகிய விதம். தொடர்ந்து எமது அமைப்பின் தலைவர் திரு ஸ்ரீதாஸ் இளையதம்பி அவர்கள் உங்களுடன் உரையாடுவார். ஏற்கனவே பிரபாகரன் சொன்னது போல
சுவிஸில் 40 வருட காலங்களுக்கு மேலாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கான 2009க்கு பிற்பாடு எங்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு விடுபட்டு போய்கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களோட சமூகம் தனிச்சையாக ஒரு வழியில் செல்லாமல் இணைந்து சமூகமும் வர்த்தகர்களும் தொழில் முனைவர்களும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து நமது சமூகத்தை ஒரு நல்ல வழியில் கொண்டு போக வேண்டும் என்றது பலருடைய கனவு. என்னுடைய மாத்திரமில்லை, எல்லாருடைய கனவும் அப்படி மனதுக்குள்ளே இருந்தது. அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டியதில் ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருந்தது. யார் அதை ஒன்றிணைக்கிறது, எப்படி ஒன்றிணைக்கிறது என்ற ஒரு கேள்விகள் பலருடைய மனதில் இருந்தது. ஆசை எல்லாருக்கும் இருந்தது, நாங்கள் ஒன்றாக இணைய வேண்டும், எமது மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அதாவது எங்களோட வர்த்தகத்துறையிலேயோ சரி, சகல தொழில் முனைவர்களும் சரி எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வழியில் துணையாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த துறைகளில் நீண்ட காலம் அனுபவிக்க வேண்டிய ஆலோசனைகள், உதவிகள் புதிதாக தொழில் ஆரம்பிக்கின்றவர்களுக்கு அல்லது ஆரம்பிக்க விரும்புகிறவர்களுக்கு ஒரு பாலமாக நாங்கள் இருக்கணும் என்று நினைச்சுதான் இந்த பலருடைய ஆலோசனைகளுக்கு மத்தியில் 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் ஹில்டன் ஹோட்டலில் அந்த கனவேற்கா நிறைய பேருக்கு நாங்கள் அறிவித்து அதில் ஒரு சுமமான பேர் கலந்து கொண்டு அந்த நிகழ்வில் சபையின் மூலமாக, அந்த வந்திருந்தவர்களின் சபையின் மூலமாக நமது நிர்வாக குழு தெரிவு செய்யப்பட்டது. நோக்கம் இது நாங்கள் இதுவரை காலமும் நமது தனி முயற்சியினாலே பல இன்னல்களை பல பிரச்சனைகளை சந்தித்து ஏதோ ஒரு வழியில் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு அந்த நிலையில் இருந்து நாங்கள் எங்களுக்கு பின்னால் வருகின்ற எமது அடுத்த சந்ததிக்கு அவர்கள் கல்வியில் எம்மை விட மேம்பாடாக இருந்தாலும், அந்த துறைகளில் அவை கற்றிருந்தாலும், எங்களுடைய அனுபவங்களையும் அவர்கள் மூலம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அல்லது அவர்களுக்கு ஒரு துணையாக இருப்பதன் மூலமாக ஒரு நல்லதொரு சமுதாயத்தை, எங்கள் 2வது தலைமுறை நல்லதொரு சமுதாயத்தை பொருளாதார ரீதியிலும் சரி, நன்னோக்கு ரீதியிலும் சரி, நற்பண்பிலும் சரி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்குத்தான் எல்லாருடைய மனதிலும் இருக்குது. அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் ஒரு 20-30 பேருக்கு மேற்பட்டவர்கள் அன்று இணைந்து இந்த இதை உருவாக்கி இருக்கிறோம். இந்த நோக்கம் எல்லோரும் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்றதும் அது கடினமான காரியம்தான், அது இலகுவான காரியம் அல்ல. ஆனால் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு சமூகம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையும் போது அது அரசியலும் சரி, எங்களோட சமூக கட்டமைப்பிலும் சரி பாரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்றதில் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. பொருளாதாரம் தான் அநேகமான விடயங்களை நிர்ணயிக்குது. எங்களோட ஒரு இனத்தின்டையோ ஒரு மொழியின்டையோ அல்லது ஒரு இனக்குழுவின்டையோ நாங்கள் உலகத்தில் இருக்கின்ற நிறைய நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஒரு முன்னோடியான நாடாக இருக்கின்றது. நாங்கள் அந்த 2009க்கு முற்பட்ட காலங்களில் சுவிட்சர்லாந்து எங்களோட நாட்டுக்கு நிறைய விடயங்களில் பங்களிப்பு செய்திருக்குது. பொருளாதாரம், மீட்டெடுப்புகள் என்ற நிறைய விஷயங்களில் உதவி செய்திருக்கிறோம். அந்த இடைவெளி இப்போ குறுகிய காலங்களில் அந்த இடைவெளி கூடிக்கொண்டு போகிறபடியால் அதுக்கு ஒரு பாலமாக இருந்து நமது இந்த மொழியும் எங்களோட இனமும் ஒரு அடையாளமாக பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கணும்ன்றது நோக்கத்தில் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அமைப்பு முடங்கிய சம்பந்தமாக நீங்கள் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால், நீங்கள் சமூக அக்கறையோடு இங்கே ஒருங்கிணைத்து வேலை செய்கிறன்றதில் என்ன திட்டங்களை வச்சுருக்கோம்? முதல் கட்டமாக நாங்கள் ஒரு வர்த்தகர்களை ஒன்றிணைக்கிறது தான் எங்களோட முதல் நோக்கம். இப்போ அது ஒரு இலகுவான காரியமாக இருக்கே இல்லை எங்களுக்கு. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இணைக்கிறோம். ஆனால் அதில் இன்றைக்கு நாங்கள் 200க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் இல்லை சமூக ஆர்வலர்கள் அதில்
தொண்டாளர்களை ஒன்றிணைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி அந்த இதுவரைக்கும் நான் நினைக்கல சுவிட்சர்லாந்து நடந்த வர்த்தகர்கள் ஒன்றிணைந்த ஒரு நிகழ்வாக, ஒரு பெரிய நிகழ்வாக இதை தான் நான் பார்க்குறேன். சுவிஸில் உள்ள வர்த்தகர்கள் அது ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். இப்போ நாங்கள் எங்களுடைய நோக்கத்தில் முக்கியமானது என்னென்றால் இந்த விஷயத்தில், அதாவது நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை கொண்டு எங்களுக்கு பின்னுக்கு வார பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு உதவியாக இருக்கலாம்ன்றதான் முதல் நோக்கம். இதுக்கு ஆதவனம் நீங்கள் ஒரு கருத்துன்னு சொல்லுங்கள். நோக்கம் பொது இதுன்னு பார்த்தா இப்போ எங்களோட பிஸ்னஸ் செய்கிற, நான் தமிழையும் இதையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கும். பிஸ்னஸ் செய்கிற ஆக்கலன்னு பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா நாலேஜும் நெட்ஒர்க்கும். அப்போ தனிப்பட்டுத்தான் இப்போ எங்களோட இனத்தில் இருக்கிற ஆக்கள் ஒரு ஆக்களும் ரெஸ்டாரண்ட் இருந்தாவோ இல்லை ரீட்டைல் இருந்தாவோ எல்லோரும் என்ன ஹாண்ட்வேர்க் இதுகள் செய்தாவோ தனிப்பட்டுத்தான் செய்து கொண்டு போக முடியும். அந்த ஒரு இணைஞ்சு வேற ஒரு ஆக்கள் இந்த ஆலோசனை கேட்டோ அல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்ல அறிவுரையோ அல்ல சட்டத்திட்டங்களோ அதை நாடி போக இயலாது ஒரு இடத்துக்கு. அப்போ ஸ்டெரோன்றது உருவாகினது எல்லாத்தையும் கொண்டு இணைக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் முந்தி எங்களோட நாட்டு பிரச்சனைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்தோம். இப்போ எங்களோட பிஸ்னஸ் செய்கிற ஆக்களை பாதுகாக்கிறதுக்கும் வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கும் அடுத்த ஜென்ரேஷனை பிஸ்னஸ் அண்ட் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரதுக்கும் தான் திருப்ப ஒன்று சேர்றோம். அப்போ இது இந்த பொது இதுன்னு பார்த்தா எங்களோட சனத்தை பலப்படுத்தி அவளுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவள் செய்கிற பிஸ்னஸை ஸ்டேபிள் ஆக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய கட்டத்துக்கு கொண்டுறது. நீங்கள் முன்னுக்கு கதை கேட்க சொல்லி நீங்கள் பொருளாதார ரீதியாக நாங்கள் மேம்பட்டிருக்கப்படும் அதே நேரத்தில் எங்களுடைய சொந்த மண்ணுக்கும் அங்கேயும் உதவி செய்யணும். ஏதாவது அது சம்பந்தமான உங்களோட ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிங்களா, அதுக்கும் இல்லாட்டி இன்னும் கதைக்க வேண்டியிருக்குதா? எதிர்காலத்தில் ஒரு ஒருங்கிணைஞ்சு தாயக முதலீடுகள் அல்லது தாயக உற்பத்திகளையும் நீங்கள் ஒரு ஒருங்கமைஞ்ச கட்டத்தில் ஏற்படுத்தி செல்வது அல்லது எடுத்து செல்வது, சந்தைப்படுத்தல். சுவிஸ் சந்தை என்றது இன்னைக்கு உலகளாவிய இதில் ஒரு முதன்மை சந்தையாக இருக்கிறதால இந்த சந்தைப்படுத்தலில் தாயகத்துக்கு இதில் என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அல்லது இதில் எப்படியான வகையில் அந்த உங்களோட செயற்பாடுகள் நகரப்போகுது? முதல் எங்களோட இங்கே இருக்கிற சனத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கதைக்காத விஷயம் ஸ்டேபிள் இல்லை. அடுத்த வாடகை என்னென்று கட்டுறது, அடுத்த சம்பளத்தை என்னென்று கொடுக்குறது, அடுத்த நாள் என்னென்று நான் சிலவுகளை பார்க்குறது, குடும்பத்தை என்னென்று பார்க்குறது, வாடகை என்னென்று கட்டுறது, வீட்டு வாடகை என்னென்று கட்டுற பிரச்சனையெல்லாம் அனமான சனம்ங்கிற சனம் நிற்கிறது. பிஸ்னஸ் செய்கிறேன் வெளியால் வர்றது வழியாக நான் உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதுகளை தீர்த்து அவைகளை பலப்படுத்தி அவைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்து அங்கே இருந்தால் இன்வெஸ்ட் வரணுங்கிற நாட்டுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டாக காசு மூலம் மட்டும் இல்லை, நாலேஜ் மூலமும் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற திறமைசாலிகளை கொண்டு இங்கே உள்ளுக்கு கொண்டு தேவையில படிப்பிச்சு அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டுறது அல்ல லேயர் என்ற ஒரு சிஸ்டத்தை இங்கே உருவாக்கி இப்போ அதை அங்கே கொண்டு போகிறது. அப்படித்தான் எங்களோட நோக்கத்தில் எங்களோட நாட்டை பலப்படுத்துறது. காசை மட்டும் கொடுத்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி தண்டாமல் இங்கே இருக்கிற காசு கொடுக்குறது அங்கே இருக்கிற உற்பத்திக்கு இங்கே இருக்கிற சந்தைக்கு உங்களோட அமைப்பு எந்த வகையில் எடுத்து செல்ல போகுது? இப்போ இந்த சந்தைன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள் எவ்வளோ ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்களோ அதே அளவுக்கு தாயகத்தில் இருக்கக்கூடிய சிறு பெரும் தொழில் முனைவர்களும் நெருக்கடியை சந்திக்கிறாங்க. இப்போ உங்களோட பலம்ன்றது அவங்களுக்கு எந்த அளவில் ஒரு அடுத்த உந்து சக்தியாக இருக்க போகுது? நான் சொல்கிறேன். உண்மையாக என்னென்றால் இந்த ஷெடோ அமைப்பு ஆரம்பிக்கிற முதல் திட்டங்கள், எங்களோட திட்டமிடல் இங்கே உள்நாட்டில் உள்ள வர்த்தகர்களையும் அங்கே உள்ள தொழில் முனைவோருக்கான இதை செய்கிறதாகத்தான் நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய கலந்துரையாடல் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ 2ஆம் தலைமுறையினருடைய ஒரு வேண்டுகோள் என்னென்றால் இங்கேயே எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ ஆனால் தாயகத்தில் முதலீடு செய்கிறவே அல்லது அங்கே முதலீடு அங்கே தொழில் செய்கிறவைக்கு பங்களிப்பு செய்கிறவே தனிப்பட்ட முறையில் நிறைய செய்தன்றிருக்கணும், சுடல் உள்ளவையும் செய்யணும். நாங்கள் அதை இப்போ சுடவண்டு மூலமாக வெளிப்படுத்த இல்லை, ஆனால் செய்தன்றிருக்கணும். பல எல்லா விஷயங்களும் உதவி செய்கிறவையும் சரி, தொழிலுக்கு உதவி செய்கிற உறுதுணையாக இருக்கிறவையும் செய்து இருக்கணும். தனிப்பட்ட முறையில் செய்துருக்கிறோம். அப்போ முதல் நாங்கள் சரியாக இருந்து கண்டு தான் இன்னொரு இடத்துக்கு நாங்கள் கேட்ட கேள்வி என்று சொன்னா அவங்களுக்கு நீங்க இனாமாவோ அல்லது அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்ய சொல்ல, அங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா அங்க நல்ல உற்பத்திகள் இருக்கு, நீங்க சந்தைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த உற்பத்திகளுக்கு உங்களோட சந்தையில நீங்க ஊக்குவிப்பு அல்லது திட்டங்களை வகுக்கிறதால உங்களோட திட்டம் அடுத்த கட்டத்தில் நகராம போறதுல அது இன்னும் ஒரு கட்டத்தை அடைய போகும். என்று சொல்ல அங்க இப்போ இங்க எல்லாரும் பியோ, அதாவது எல்லாம் ஒரு இயற்கையான உணவை தான் விரும்புறாங்கன்னா அது தாயகத்துல தயார் நிலையில் இருக்குது. அது எந்த சந்தையை நோக்கி நகருதுன்னு சொன்னால் அது தென்னிலங்கை சந்தைக்கு போய் இன்னும் ஒரு இடத்துல கைமாறப்படுது. நாங்கள் கேட்குறோம் என்னன்னா அந்த சந்தை வாய்ப்பை நீங்க இப்ப இங்க சரியா பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால்
அந்த அங்க இருக்கிற தாயக சந்தை வாய்ப்பும் சுவிஸை நோக்கி நகர போகுது. அது இன்னும் ஒரு இடத்துல டைவெர்ட் பண்ணி போட போகுது. நீங்க உதவி செய்யவும் கேட்கல, அவங்களுக்கு இனாமா கொடுக்க கேட்கல. நான் அந்த வினாவை தான் முடிக்கிறேன். அது இந்த விஷயத்து சம்பந்தமாக 2025 ஜனவரி மாதம் பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு தொடர்பான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்த அந்த மீட்டிங்கில் நீங்கள் சொன்ன விஷயத்த நாங்கள் கேட்டோம். கேட்க ரவி அன்னைக்கு அந்த இடத்துலேருந்து நான் ஃபோன் பண்ணி கழிச்சினேன். அந்த விஷயத்தை சொல்லுங்க. என்னதுன்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு சில ஃபார்ம் விஷயங்கள் வந்து எங்கள் செய்துட்டுருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து ஏர்லைன்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. காரணம் வந்து என்ன சொன்னால், வேறு நாடுகளோட ஒப்படைக்கல ஸ்ரீலங்காவில் வந்து அந்த ஏர் ஃப்ரைட் காசு வந்து கூட அப்படியான திட்டங்கள் இருக்கேக்கு அதில் வந்து ஒரு சில முதலீடு செய்து அதை செய்கிறதுக்கு அங்கே வெளிக்கிடைகளை வந்து கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னால் அது பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது. அதில் இந்த ஏர் ஃப்ரைட்டு இதில் வந்து வித்தியாசம் வெடிக்கைகளை வந்து இங்கே கொண்டு வந்து அதை சந்தைப்படுத்துறதுக்கு பிரச்சனையே இருக்குது. அதான் உண்மையான கேள்வி. அடுத்தது என்ன பிரச்சனை இருக்குது என்னென்னா, லேண்டிங் பெர்மிட் வந்து இப்போ வேற ஒரு ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணி அங்கே உள்ள ஒரு ஆளோட சேர்ந்து செய்கிறதே வெளிக்கிட்டே அந்த லேண்டிங் பெர்மிஷன் இந்தியாட்ட இருக்குது, பலாலியா போட்டு. அப்போ இந்தியா என்ன செய்தோன்னா, நாங்கள் ஒரு சின்ன கல்லை நகர்த்துறதுனாலும் இந்தியாண்ட பெர்மிஷன் எடுப்போம். அப்போ என்ன செய்யணுமெண்டா, நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கூட பலாலிக்கு வந்துடுறாங்கலாம். அப்போ நாங்கள் இந்தியாவோட சைன் பண்ணி பலாலியிலேருந்து நாங்கள் கொழும்புக்கு இந்தியன் ஃப்ளைட்டை கொண்டு போகணும், அல்லது பலாலியிலேருந்து சென்னைக்கு கொண்டு வந்து வரணும். அப்போ அதுக்கு இவருக்கு வந்து அந்த செலவு கூடுது. இப்போ அப்படி இருந்தும் நாங்கள் ஒரு லேண்டிங் பொசிஷன் உள்ளவரோட கழிச்சு கொண்டிருக்கிறோம். நேரடியாக நாங்கள் ஒரு லோக்கல் ஃப்ளைட்லேருந்து கொழும்புக்கு கொண்டு வந்து இங்கே மாற்றுறது. அதாவது நீங்கள் தயார் நிலையில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய புறச்சூழ்நிலைன்றது வந்து உங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்துறதுல ஒரு பின்னடைவில் இருக்கிற மொழியே. ஆனால் அந்த எப்படியும் அது நீங்கள் கேட்டுகள் தாயத்தில் இருந்து எங்களோட இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆன தரத்தோட பொருள் வந்தால் நாங்கள் அதை ஏற்கிறதுக்கு அதான் வேலை திட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கனவேர் செய்யணும், அது நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் எங்களோட உள்மனதில் அதுதான் மெயினாக இருக்குது. எங்களோட ஆழ்மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற விஷயம் வந்து எங்களோட தாயக பகுதிகளில் உற்பத்தி பண்ணுற பொருட்களை உலக சந்தைக்கு கொண்டு வர வேண்டியதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது கட்டாயம் நாங்கள் கொண்டு வர வேணும். அதுக்கான வழிமுறைகளுக்கு வந்து நிறைய நேரம் தேவைப்படுது. எங்களுக்கு பயிற்சிகள் அங்கே உள்ளூரில் உள்ளவைக்கான பயிற்சிகள் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் அங்கே போயிருந்தபோது அந்த அந்த ஒர்கானிக் ஃபார்ம் செய்கிறவையோடையெல்லாம் கதைச்சிருக்கிறோம். எங்களுக்கு தேவையான பொருட்களை எங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு தரத்தில் உற்பத்தி செய்ய முடியுமான்றது அவையும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கணும். இல்லை எப்படித்தான் இருந்தாலும் அதுக்கு என்ன ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலான டைம் எங்களுக்கு தேவை. பெரிய சவாலுங்க என்ன சொன்னால், எங்களுக்கு அங்கே ஃபார்ம் சைட்லேயும் பிரச்சனை இருக்குது, மற்றது ஏர்ஃப்ரைட் சைட்லேயும் பிரச்சனை இருக்குது. இதில் என்ன கொண்டு சொல்ல வேண்டியது, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் இல்லை தானே. இப்போ நம்ம சரியாக சொல்லணும்னு தெரியல பதில். ஆனால் இந்த ஸ்டெரோன்ட்டு நாங்கள் இப்போ நோக்கத்தில் காய்ச்சமெண்டா அதை பலப்படுத்துகிறானே அதில் இருக்கிற விஷயம். நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஆக்களை பலப்படுத்தி இல்லை பலப்படுத்துகிற அதே நேரத்தில் அங்கத்தைய முதலீடுகள் இப்போ நீங்கள் சொல்கிற நெருக்கடின்றது வந்து அமல்படுத்தப்படும். அடுத்து நீங்கள் இப்போ சொன்னீங்க வந்து அடுத்த சந்ததியை ஊக்கப்படுத்துறதும் அடுத்த சந்ததியை வந்து இதுக்கு தயார்படுத்துறதும் தான் மிக பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் இதில் இருக்கக்கூடிய பல தொழில் முனைவர்கள் பல பெரிய வயதுகளோடைய அனுபவங்களோடையும் இருக்கிறார்கள். இந்த இளையவர்கள் தொடர்பில் உங்களோட இந்த அமைப்புக்குள்ள ஏதாவது அவங்களுக்கான ஒரு யூனிட் தனியாக ஆரம்பிக்கப்படுது. ஏன்னா கூடுதலான இளையவர்கள் இன்னைக்கு வந்து ஆன்லைன் பிசினஸ் இணைய வழி வியாபாரத்தில் அதிக அளவில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது தொடர்பில் அவங்களோட எப்படியான இளையாக்களை கவர்றதுக்கு இப்போ 2-3 வாய்ப்பு கிடைச்சது ஸ்டெடோ மூலமாக. என்னென்ன பிஸ்னஸ் தொடங்க போகிறாக்கள், இல்லை ஒரு கம்பெனி வாங்க போகிறாக்கள், அப்படி என்று இளமாக்கள் என்னென்னு தெரியாமல் இல்லை முதல்ல சேர்த்தாக்கள் இனி அடுத்த ஸ்டெப்புக்கு நான் என்னென்று போகிறேன் தெரியாத ஆக்கள், அதில் ஃபவுண்ட் பண்ணணும் அந்த பிரச்சனை என்ன இருக்கின்ற ஆக்கள் எல்லாம் எங்களை நாடி வந்தவையெல்லாம். அவைகளுக்கு நாங்கள் அதுக்கேற்ற ஆலோசனையும் கொடுத்து அதுக்கேற்ற வழியையும் காட்டி அதுக்கேற்ற ஐடியாவும் கொடுத்து ஆபத்தையும் காட்டி இதுகளில் கவனமாக இருங்கோ என்று சொல்லி வழிகாட்டி கொண்டு வர்றோம். இப்போ அவையில் ஒரு ஸ்டெப்பில் வந்து கன்சல்டிங் பண்ணாமல் அவையில் கொண்டு வந்துருக்கோம். இனி அதை ஒரு ஃபார்மில் கொண்டு தான் ஐடியா, அந்த ஒரு ஃபார்மில் கொண்டு அடிக்கடி என்ன திருப்ப ஒரு கிழமைக்கோ ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு 3 மாதத்துக்கோ என்னதோ அந்த பிளானிங்கில் அவையில் கொண்டு போகிற மாதிரி ஸ்கூலிங் கொடுத்து கன்சல்டிங் கொடுத்து கோச்சிங் கொடுத்து மென்டராக இருந்து அதே நேரத்தில் இன்வெஸ்டர் என்னமெண்டா அவையிலே முன்னந்து இணைஞ்சு அவையில் வளர வைக்கிறது தான் எங்களுக்கு இளம் ஜென்ரேஷனுக்கு தெரிகிற ஒரு வழி.
இப்போ கொம்பனி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கன கொம்பனியில் வந்து வயது போய் அதுக்கு நீ அடுத்த ஆள் என்ன செய்யறேன்னு தெரியாது. அப்போ எங்கட இளம் ஜெனரேஷன் அதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்த லெவலுக்கு கொண்டு வந்தோம்னா இப்போ வெள்ளைக்காரங்களே எத்தனை கொம்பனி வச்சிருக்காங்க, சுவிஸ்காரங்களோ யூரோப்காரங்க. அப்போ அந்த கொம்பனியை வாங்கி நடத்தக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரதான் ஸ்டெரோட விருப்பம். இப்போ சுவிட்சர்லாண்டில் வந்து கிட்டத்தட்ட பொதுவாகவே வந்து இந்த அமைப்புக்குள்ள வந்து எத்தனை வணிகர்கள் அல்லது வணிக நிறுவனங்கள் இப்போது வரைக்கும் அங்கத்தவராகவோ அல்லது உறுப்பினராக இணைஞ்சிருக்கிறாங்க. இது முழுமையே சுவிட்சர்லாண்டுக்கும் இருக்கின்ற போது அந்த இணைந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது என்னென்னு சொன்னால் இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணம் சொன்னால் நீங்கள் இணைஞ்சி ஆரம்பித்து ஒரு நல்ல கட்டத்தை அடங்கி போக்குள்ள இன்னொரு பி டீம் உருவாகும். அதனால இதுக்கு ஏதாவது ஒரு லீகலாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குதா அல்லது அந்த கட்டமைப்பு எப்படி? அந்த கட்டமைப்பு வந்து ஃப்ரைனண்டு நாங்கள் ஒஃபிஷியலாக சட்டூட்டம் போட்டு சட்டூட்டா யாப்பை போட்டு எல்லாம் அதில் இருக்கிறது எல்லாம் எங்களோட நோக்கங்கள் எல்லாம் அதில் பதிஞ்சு அதை ஃப்ரைனாக ஒஃபிஷியலாக ஃபவுண்ட் பண்ணி கவர்மெண்டால் அக்செப்ட் பண்ணி தான் தொடங்கியிருக்கோம். அதுக்கு இந்த இடம் எடுத்து அது ஆஃபீஸ் இருந்து அந்த ஸ்ட்ரக்சரோட தான் இந்த ஃபார்ம் இது இருக்குது. இப்போதைக்கு வரைக்கும் கணிசமான நாட்கள் இதில் அங்கத்தவர அல்லது தங்களை உறுப்பினராக பதிவு செய்திருக்காங்க. எத்தனை பேர்? 50 பேருக்கிட்ட 50 பேருக்கிட்ட 50 தொழில் 15 இருக்கோம். ஆனால் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டில் இருக்குன்னு. அதில் முக்கியமாக ஒரு 20 பேருக்கிட்ட இளம் தொழில் முனைவோர் என்ன இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறதுல ஹெல்த் இப்போ பார்ட்டில் வேலை செய்கிறார்கள், அடுத்து ரீட்டெயிலில் வேலை செய்கிறார்கள், இன்சூரன்ஸில் வேலை செய்கிறார்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த இளம் ஆக்களை கொண்டுறதுக்கு எங்களோட மூவ் வந்து செய்யணும். அதுதான் இப்போ ஒன்றா செய்து கொண்டிருக்கோம். செய்து அவையிலும் வந்தால் அவையில்ட நாலேஜ் கூட இப்போ கனவே பிஸ்னஸ் செய்து ஓரளவு க்ரோ பண்ணியிருக்கேன். அவையிலையும் உள்ளுக்கு கொண்டு மெம்பராக கொண்டு வந்து அவையிலையும் ஒரு ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு தான் எங்களோட ஐடியா. அப்போ அந்த இதில் பார்த்தா அதுக்கும் வழியால் இருக்குது. இப்போ 50 பேர் சேர்ந்தால் அதில் ஒரு 20 பேராவது பொட்டென்ஷியல் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிளியராக இப்போ சேர்ந்து எங்களோட பயணிக்கிற மட்டும் இல்லை முன்னால் வந்து செய்யக்கூடிய மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த பவரை. அது நீங்கள் இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், வணிகர்கள் வந்து நெருக்கடியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கின்ற ஒரு விவரம் சொன்னீங்க. அதை தீர்க்கிறதுக்காக நீங்கள் வேலை செய்ய துவங்கிட்டீங்களா? அது வேலை செய்ய தொடங்கியாச்சோ? என்ன மாதிரி அது கையாளுறீங்க? இப்போ என்னென்னா அப்படி சொல்லுங்கள். இப்போ உதாரணம் என்னென்னா இப்போ பங்க்ரூப் போகிற வழியில் ஒரு 3-4 கம்பெனி இருக்குது. அவையில் சப்போர்ட்டிவாக நாங்கள் பேக்கில் என்னென்னு சொல்கிற ஆலோசனை கொடுத்துருக்கோம். அப்போ என்னென்ன சட்ட ரீதியாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, அவையில் இந்த கம்பெனியோட ஹெல்த் சிச்சுவேஷன் என்னென்னு இருக்குது, எனக்கு கவர்மெண்ட்டை மூவ் வைக்க இந்த கவர்மெண்ட் என்ன செய்யும், அந்த கவர்மெண்ட் என்ன செய்யும், இதில் நீங்கள் எப்படி சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது, இது என்ன கொடுக்க வேண்டியிருக்கு, சட்ட குற்றங்கள் என்ன, நீங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது, அந்த ஆலோசனையோட போய்கொண்டிருக்கோம். அப்படி அந்த மீட்டிங்களும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு நாங்கள் காசு ஒன்றும் எதிர்பார்க்கல, அந்த மீட்டிங்கை ஃபாலோ பண்ணி அவையில் அதுலேருந்து வெளியால் கொண்டுறதுக்கு. அடுத்து 2வது ஒரு உதாரணம் வந்து கடன்களை வாங்கி இப்போ பித்ராய்வும் கண்டு இங்கே சொல்கிறது, அந்த பித்ராய்வும் அதுக்குள்ள வந்து சிக்கியிருக்கிற ஆட்களுக்கும் என்ன ஆலோசனை என்ன வழி என்ன அநேகமாக ஒரு பித்ராய்வுகள் இருந்தால் 20 வருஷம் கிட்டத்தட்ட அந்த அவையில் வாழ்க்கை இது இந்த மாதிரி. அப்போ அதுக்குலேருந்து வெளியால் வந்ததை தான் அவையில் அடுத்த யோசிக்கலாம். அப்போ அதுக்கு என்ன செய்யலும் மேக்ஸிமம், அப்போ அதில் இன்னத்தில் நிற்கணும் அதில் பார்த்துருக்கோம். அடுத்த கடிதங்கள் ஏதாவது வந்தால் எங்கள் தமிழாக்களுக்கு பிரச்சனைனா பெரிய டேட் போட்டிருந்தாலும் அந்த கடித விளக்கம் இல்லாதால சரி டேட் போட்டு கடிதம் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு வச்சுக்க அது பேங்க்ரூப் மட்டும் போகும். அப்போ அதை விளக்கப்படுத்துறது, வாட்ஸ்அப்பில் போட்டுச்சுன்னா அதை விளக்கப்படுத்துறது. அப்போ விளக்கப்படுத்தி இதில் கவனமாக இருங்கோ, இது சரி இது நார்மல் இன்ஃபர்மேஷன் தான் அதுலேயும் ஆலோசனை சொல்கிறேன். அந்த வேலையில் தொடங்கிட்டேன். உங்களோட அமைப்பில் வந்து சட்ட ஆலோசனை வழங்கக்கூடிய கட்டமைப்பும் இருக்கிறார். நீங்கள் சொல்கிற அத்தனையும் வந்து லீகல் இஷ்யூ ஆகும், சட்ட ரீதியான ஒரு இஷ்யூ. இப்போ அதுதான் இப்போ கூடுதலான கனரவீனம் கேட்ட மாதிரி தொழில் முனைவர் அல்லது தொழில்களை ஆரம்பித்து இடையில விட்டு செல்றவங்க ஏற்படுற நெருக்கடி. இப்போ ஒரு பலமான சட்ட ஏற்பாடு இந்த அமைப்பில் இருக்கிறா, அந்த உதவியை உங்கள்கிட்ட ஒரு பாதிக்கப்படுற தரப்பா எப்படி அணுகலாம்? அவர் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களோட அமைப்பில் ஒரு உறுப்பினராக சேரலாம், ஆனால் நான் ஒரு வணிகர் என்றால் அவ்வாறான ஆட்களுக்கு உதவி நீங்கள் கொடுப்பீங்களா அல்லது அதை இந்த வகையான நடைமுறை இருக்குது? அது தொடர்பாக சற்று இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் தொடங்கி இப்போ ஜனவரி பிப்ரவரி இந்த ஒஃபிஷியலாக பார்த்து ஏப்ரலுக்கிட்ட தொடங்கினாங்க. அவ்வளோத்துக்குள்ள இப்போ எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அது போய் அது உண்மை இல்லை. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ வெள்ளைக்காரரோ சுவிஸ்காரங்களோ இல்லை வெளிநாட்டுக்காரரோ அவையோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ அன்பால்ஸ் கன்சலாய் இப்போ லோ படித்தாக்கள் அவைகளுக்கு இந்த ஆலோசனை எடுத்து அவையோட ஜாயிண்ட் ஆக்கி வரும். இப்போ எங்கேன்னு போகாமல் எங்கள்கிட்ட இருக்கிற லோயர்கிட்ட அதை வரக்கூடிய மாதிரி அல்ல அதில் ஆலோசனை எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் எங்களோட ஃப்யூச்சர் விருப்பம் வந்து இப்போ தமிழாக்கள் லோயர் படிக்கிறாங்க, அவங்களெல்லாம் இந்த இதுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்து அவையிலும் சேர்ந்து ஒரு நெட்ஒர்க்கை உதவி செய்கிறது. காசு வாங்காமட்டு இல்லை, அதை காசை குறைச்சி வாங்குவோம் இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவோம் பழக்கி
அடுத்து எங்களை பொறுத்தவரை இப்போ ஸ்டெடோவில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது கதைக்கப்படுறது, இடையில கதைக்கப்படுறது, ஃபுல்லாக கதைக்கப்படுறது நம்பிக்கை. தமிழனுக்கு தமிழன் நம்பிக்கை காட்டுறது இல்லை, அந்த நம்பிக்கையை கொண்டுருவாங்க. இப்போ எங்கள்கிட்ட அன்வால்ட்டு எங்கள்கிட்ட ஒரு லோயர் இருக்குன்னா அந்த லோயர்கிட்ட போட தயங்குவாங்க. எங்கள்கிட்ட ஒரு கன்சல்டிங்னா போக தயங்குவாங்க. இந்த எல்லா விஷயம் தெரிய வந்துருமாட்டு. எங்கள்கிட்ட ஒரு துரோயான் இந்த அக்கௌண்டன்ட் இருக்குன்னா அதுக்கு இந்த கம்பெனி வேற தயங்குது. ஏன்? நம்பிக்கை. அவன் அந்த நம்பிக்கையை கொண்டுறது ஒரு சிட்டியான முக்கியமான முதலாவது இடத்துல இருக்கிற ஸ்டெடோன்ற ஒரு வேலை. அதை செய்த மட்டும் தான் மிச்சம் எல்லாம் உருவாகலாம். அப்போ அதிலிருந்து உருவாகிக்கான் லோவோ என்னதோ எல்லாம் வந்து செய்கிற இன்சூரன்ஸோ அல்ல வீடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எல்லாம் எங்கட இதுக்குள்ள வர்றதான் எங்கட விருப்பம். அது இப்போ இன்றைக்கு நாளைக்கு என்ற பிளான் இல்லை, அது ஒரு கனகாலத்துக்கு பிளான் பண்ணணும். அவ்வளோ பேரும் வந்து தமிழாக்களுக்கு நிற்கிற மாதிரி கொண்டுற ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டெடோன்ற விருப்பம். சுவிட்சர்லாந்து வணிகர்கள் உங்களோட அமைப்பில் என்ன கேட்டகரி, அதாவது என்ன அடிப்படையில் இணைஞ்சு கொள்ளலாம் அல்லது அவர்கள் இணைஞ்சு கொள்வதற்கான என்ன வரையறை வச்சிருக்கீங்க? கேட்டகரி என்ன செக்டரா என்ன? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறார், இந்த அமைப்பில் எப்படியான வகையில் இணைஞ்சு கொள்ளலாம், அவர் ஒரு அங்கத்தவராக என்ன நடைமுறை பின்பற்றணும்? அடிப்படை என்று பார்க்க போனால் எங்களுக்கு ஒரு வர்த்தராக இருக்கணும், இல்லாட்டி ஒரு 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 பெரிய ஒரு பொசிஷனில் கீ அக்கௌண்டோ ஒரு ஃபியூரிங்ஸ் கிராஃப்ட் என்னென்னு சொல்கிறது கார்டரில் இருக்கணும். அது ரெண்டில் ஒன்று இருக்கணும். இல்லை பொது சேவை யோசனையோட பப்ளிக்கு தேவையான ஒரு ஆள், பப்ளிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் ரெண்டு இருக்கணும். அந்த லைனில் வந்திருக்கணும். அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த யங் ஜென்ரேஷனை கொண்டு வரதுக்கு அதை எதிர்பார்க்கல. அது அப்போ அது வந்து தனி லைன் உண்டு. அது வந்து ஆனால் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு என்ற நோக்கத்தோட வர்ற இளமாக்கள் அதுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு. அவள் பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கணும். அது ஒன்று அதன்ட்டு தான் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பழக்கி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்லி அதில் ஒரு இது வரும். அடுத்து இன்வெஸ்டர்ஸ். ஆனால் இன்வெஸ்டர் வந்து மிட் லீடர் ஆகலை தானே. ஆனால் இன்வெஸ்டர் அதெல்லாம் இந்த ஜாயிண்ட் செடோக்கில் இருக்கிற ஜாயிண்ட் முக்கியமாக அவை வந்து எங்களோட தாயகத்தில் பூர்வீகமாக கொண்டவே அதை சொல்லுவோம். அதுதான் மிக முக்கியம். அது கரெக்டாக அதான் நீங்கள் கேட்டால் இது வந்து இலங்கை தமிழர்களை இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களாக இருக்க வேண்டும் என்றது முதல். இது அடுத்தது தொழில் முனைவர்களாக இருக்கணும், தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லது சமூகத்துக்கு அக்கறை உள்ளவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள், இந்த தொழில் முனைவோருக்கும் சமூகத்துக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர்கள். அது நீங்கள் அந்த முதல் கட்ட மாதிரியும் எங்களோட அந்த தாயகத்திலேயும் எங்களை இணைக்கக்கூடியவர். எங்களுக்கு அந்த யங் ஜென்ரேஷனுக்கும் முதல் தொடங்கினாக்களுக்கும் உண்மையாக டிரான்ஸ்பரண்டாக காய்ப்போம் அந்த கேள்வி ஒன்று இருந்தது. அப்போ அதில் எந்த அபிப்பிராயம் தனிப்பட்டு அது இப்போ செடோக்கிலையும் அது வந்தது என்னென்னா, ஒருவன் தண்ணிக்குள்ள நின்று நீண்ட கஷ்டப்படுறான்டா நான் உடனே உணர்ச்சி வசப்பட்டு பாஞ்சு அவனை காப்பாற்றணுன்னு போய் அவன் அந்த இருக்கிற பலத்தை வச்சு அன்னையும் சேர்த்து தான் இழுக்க போகிறான். அப்போ அவன் கொஞ்சம் பலம் குறையணும், நான் கொஞ்சம் பலம் கூடணுமெண்டா நாங்கள் இங்கே இருக்கிற ஆக்களை ஸ்டேபிளாக்கி கொஞ்சம் பலப்படுத்தினா பிறகு தான் எங்களோட நாட்டுக்கு எங்களோட பலத்தோட போய் செய்யணும். நாலேஜாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், என்னதாக இருக்கட்டும், எங்களுக்கு இங்கே பலம் இல்லாமல் வேறொரு இடத்துல போய் நாங்கள் உதவின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அது ரெண்டையும் நாங்கள் செய்ய வலிக்கிட்டோம்னா ரெண்டையும் இழப்போம். அதான் எந்த கருத்து. அப்போ அதால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் முதல் எங்களை ஸ்டேபிளாக்குவோம். எங்களோட நாட்டு இனத்தை அத்தனை முதலீட்டாளர்கள் அல்லது தொழில் முனைவர்கள் ஒரு பலமான ஆட்களாக நாங்கள் ஊடகங்கள் உங்களை பார்க்குறோம். நீங்களே தொடர்ச்சியாக நாங்கள் பலவீனமாக இருக்கோம்னா பலவீனமான ஆட்களுக்கு எனக்கு அமைப்பு நாங்கள் பலவீனம் சொல்ல வரையில் நீ வேற அங்கே எங்களோட இனம் அங்கே கடையிலோ அல்ல ரெஸ்டாரண்ட் நான் அதை திரும்பவும் அப்போதைக்கு கிளியராக அங்கே உதவி நீங்கள் செய்ய வேணும். நீங்கள் பலமாக இருக்கிறன்ற அடிப்படையில் இத்தனை மைக்கு உங்களை நோக்கி இந்த வினாக்களோடு நிற்கிறனால் இதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த நீங்கள் புதியவராக இருந்தாலும் மற்ற 3 பேரும் பரிச்சயமானாக்கள் ஊடகங்களுக்கும் வணிக உலகத்தில். அப்போ அதனால் நீங்கள் ஒரு பலமாக இருக்கிறீங்க, நீங்கள் அங்கே உதவி செய்ய வேணும். அங்கே இருக்கிற முதலீடுகள் உள்ளிருக்கிறதுல ஒரு நெருக்கடி இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டது உண்மையில் அந்த நெருக்கடி எப்படி சமாளிக்கலாம்ன்ற தொடர்பில் அது உண்மையில் அரசோடும் அல்லது ராஜேந்திர ரீதியாகவும் ஏற்படுத்துன்னு இருக்குது. அங்கே நீங்கள் அதை டைவர்ட் பண்ணாங்க, அங்கே நீங்கள் உதவி செய்ய வேணாம். நீங்கள் பலமாக இருக்கிறதால அமைப்பு உருவாக்குது. இல்லை உங்களோட கேள்வி சரி. அவர் சொன்ன என்னென்னா ஸ்டார்டில் நாங்கள் 2 பாயிண்ட், ஒன்று தாயகம், ஒன்று இங்கே செய்கிறேன்னா வலிக்கிட்ட. அப்போ வலிக்கிட்டேக்க முதலாவது 2வது அமர்வில் அங்கே உள்ள பெரும்பான்மை ஆட்கள் சொல்லிச்சுன்னு நாங்கள் முதல் இங்கே பலப்படுத்திட்டு தாயத்துக்கு போக மாட்டேன். அப்போ எங்களோட பொலிசியை பொறுத்தவரை தாயத்துக்கு தான் செய்யணுமென்றது எந்த தனிப்பட்ட பொலிசியாக இருந்தது. அப்போ நாங்கள் என்ன செய்தோம்னா அமைப்பு இல்லாமல் இம்போத்தாஸ் அவரை வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ரவி எண்ணெயை வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், என்ன வேறு ஆக்களை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அது தனியாக போய்கொண்டிருக்கு. இன்னொரு முயற்சி ஒன்று செய்கிறோம், வேறு ஆக்களை வச்சு
இந்த கேள்வி வந்து அந்த அடுத்த இடத்துக்கு போக தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு பலமான கட்டமைப்பு, நீங்கள் அங்கே இருக்கிறாக்களை ஹைட் பண்ண தான் சொல்கிறோமே ஒழிய கம்பெனிகள் இதோட சேர்ந்து நாங்கள் அதை ஹைட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அது தனிப்பட்ட அது ஸ்டெடோ இல்லாமல் தனிப்பட்ட இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அடிப்படையில் வந்து இந்த நோக்கம் இந்த அமைப்பு உருவானது நோக்கம் வந்து எங்களோட தாயகத்தில் உள்ள மக்களை பலப்படுத்துகிற அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறதான் நோக்கம். ஆனால் அதுக்கு நாங்கள் அந்த இளையோருண்ட கருத்தையும் நாங்கள் உள்வேண்டி நாங்கள் இங்கே ஒரு ஸ்டேபிளாக அது சமாந்தரமாக அந்த வேலை திட்டங்கள் அவைக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான சகல வேலை திட்டங்களும் தனிப்பட்ட ரீதியில் இதில் உள்ள அங்கத்தவர உள்ளவர்கள் செய்யணும். அதை நாங்கள் ஸ்டெடோ மூலம் வெளிப்படுத்த முடியாது என்று சொன்னால் அது தனிப்பட்ட முறையில் செய்கிறபடியால் ஒரு அமைப்பின் மூலமாக நாங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிற விவரங்களை வெளிக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு தயங்குறோம். அதுதான் உண்மையான விஷயம். ஆனால் நிறைய விஷயங்களை எங்களோட உள்மனதில் உள்ள அடிப்படை நோக்கம் வந்து தாயகத்தில் உள்ள மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற உதவி இல்லை. தொழில் முனைவோருக்கான அறிவுறுத்தலை கொடுக்கறது, அந்த ஒரு உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து ஐரோப்பிய தரத்துக்கோ அல்ல அமெரிக்க தரத்துக்கோ கொண்டு வரது, அதை நாங்கள் எப்படி இந்த சந்தைப்படுத்துகிறன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் எங்களோட தாரக மந்திரமாக இருக்குது உள்ளுக்கில் எங்களோட மனதில். நாங்கள் இந்த ஸ்டெடோன்ற அமைப்பாக வந்து வெளியில் எங்களை காட்சி கொள்ளும்போது முதல் இங்கே உள்ள வர்த்தகத்தில் அந்த இளையோரின் எண்ணங்களையும் மதிப்பளித்து அப்போ இதை வந்து நாங்கள் பரவலாக செய்கிறோம். நாங்கள் இதை ஸ்டேபிள் பண்ணி போட்டு ரெண்டையும் இணைப்போம்ன்றது தான் நோக்கம். ஆனால் நீங்கள் அதில் எந்த விதமான ஐயமும் நீங்கள் கொள்ள தேவையில்லை. உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த அடிப்படையில் வந்து எந்த குறைவும் இல்லை. இப்போ விவசாயத்துறையில் வந்து ரவி அண்ணன் வந்து நிறைய இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறார். மற்றது அங்கே இருக்கிற உதாரணமாக இருக்கக்கூடிய நெல் சந்தைப்படுத்தல் விஷயம் ஒன்று இருக்குது. எங்களோட நெல்கள் வந்து உற்பத்தி செய்கிறவரை விட அதில் வேண்டி விற்கிற அந்த இடைத்தரகர்கள் வந்து நிறைய லாபங்களை பெறணும். அதுக்கான வேலை திட்டங்களை நான் தனிப்பட்ட முறையில் முன்னெடுத்திருக்கிறேன். இப்போ அங்கே இருக்கின்ற அதாவது வந்து ஒரு சில காரணங்களால் அவை இந்த பொருளாதாரம் நலிவடைந்திருக்கிற அவைக்கு உதவி தேவைப்படுற பட்சத்தில் தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக என்னென்றால் நாங்கள் இந்த ஸ்டெடோ மூலம் அதை தனிப்பட்ட முறையில் செய்கிறத வெளிப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு கருத்தில் இருக்கிறோம். இந்த ஸ்டெடோன்றதும் இப்போ என்ன இப்படி ஆக்களை இன்னும் கூட உருவாக்குறதானே ஸ்டெடோண்ட வேலை நேராக உதவி செய்கிறன்றது அது உண்மையாக அதில் சட்டத்தில் என்ன இதில் ஆப்பில் பார்த்தா அது இல்லை. அந்த அப்படி ஆக்களை உருவாக்கி அப்படி ஆக்கள் போய் அதை இப்போ நான் சொன்ன லோயர் மூலமாக இப்போ லோயர் இதுக்குள்ள வந்து அந்த நாட்டுப்பற்று வந்து இந்த ஸ்டெரோ எப்போவும் தமிழை உள்ளுக்க இது வச்சு தானே காய்க்கிறது. அப்போ அந்த நாட்டுப்பற்று வந்து லோ மூலமாகவே அங்கே கைட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு திறமையோட வர்ற ஆக்கள் எல்லாம் வந்து இதுக்குள்ள ஸ்டெடோக்கில் வந்து ஸ்டெடோ மூலமாக இப்படி ஆக்கள் இன்னும் எத்தனையோ மடங்கு உருவாகலாம். அதை உருவாக்குறது தான் என்ன பொறுத்தல ஸ்டெடோன்ற வேலை. அதை கொண்டு நாட்டையும் வெட்டையும் கொடுத்து வளர்ச்சியும் கொடுத்து இந்த பழத்தோட போய் அந்த நாட்டை உதவிங்க கைட் பண்ணுங்க இதுங்க. ஸ்டெடோன்ற அமைப்பு நீங்கள் தாயாக இருக்கிற பொருட்களை இங்கே சந்தைப்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறீங்க. இது தொடர்பாக இலங்கை அரசோட எதுவும் பேச்சுக்கள் அல்லது இங்கே சந்தைப்படுத்த இலகுபடுத்துவது தொடர்பாக எதுவும் பேச்சுக்கள் யோசிச்சிருக்கீங்களா இல்லை சிந்திச்சு? நான் என்னென்னா எங்களோட மீட்டிங் முடிஞ்சு 2வது கட்டத்தில் ஸ்ரீதாஸ் அண்ணையும் இன்னொரு ஆளையும் எங்களோட வடக்கு கிழக்கு ஆக்களோட கதைக்க விட்டாங்க. அதில் யாழ் வர்த்தக சங்கத்தோட தொடர்புகளை ஏற்படுத்தி அப்போ யாழ் வர்த்தக சங்கத்தோட நாங்கள் முதல் கட்ட பேச்சு அவையோட கலந்துரையாடும் போது அவர் திட்டங்களை சொன்னார்கள். தங்களுக்கு என்னென்ன வர்த்தகர்களுக்கான தொழில் முனைவோருக்கான என்ன பங்களிப்பு நாங்கள் செய்யலாம், சந்தைப்படுத்தலுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் உறுதுணையாக இருக்கலாம் அல்லது வழிகாட்டலாக இருக்கலாம் என்றதில் அவையோட கதைச்சிருக்கிறோம். ஆனால் அவையே வச்சது அந்த வர்த்தக சங்கத்தின் மூலமாக தனிப்பட்ட முறையில் நாங்கள் சொட மூலமாக போய் காய்ச்சினாங்கள். அப்போ அவை கேட்டது என்னென்னு சொன்னால் சிறு தொழில் முனைவோருக்கு சில உதவிகள் தேவைப்படுதுன்னு சொல்லி சிறு தொழில் முனைவோருக்கான உதவி திட்டங்கள் தாங்கள் செய்யணும், உங்களால் முடிந்தால் செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ அது எங்களோட ஜாப்பின்படி அது நாங்கள் டிரெக்டாக செய்ய முடியாது, தனிப்பட்ட முறையில் நாங்கள் செய்யலாம் என்றது நாங்கள் அவைக்கு உறுதியளிச்சிருக்கிறோம். அது நாங்கள் செய்கிறதுக்கு அவைக்கு உறுதியளிச்சிருக்கிறோம். அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துன்னு இருக்குது. வன்னியில் வந்து அந்த நிறுவனத்தின் பேர் எனக்கு தெரியல. அவர் வந்து ஆர்கானிக் ஃபார்ம், அதாவது வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து நிறைய முதலீடு செய்திருக்கிறார். அவருடன் தொடர்பு கொண்டிருக்கிறோம்.
வன்னியில் வந்து கிளர்ச்சியில் வந்து நெல் கொள்முதல் செய்வதற்கான அந்த ஒரு திட்டத்தை நாங்கள் ஒரு சிறிய அளவில் எடுத்து அது உண்மையாக அதை நாங்கள் அது லாப நோக்கோடு செய்யலை. நாங்கள் லாப நோக்கோடு இல்லை, அவர்களுக்கு அவருடைய தரத்துக்கு அவர்கள் ஒரு குறுகிய அளவு தான் செய்யலாம். அப்போ அது மேலதிகமாக செய்வதற்கான உதவிகள் செய்திருக்கிறோம். சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய சிறு பெரு தொழில் நிறுவனங்கள் அல்லது தொழில் அமைப்புகளில் முழுமையாக நீங்கள் அந்த தகவல்களை திரட்டி இருக்கிறீங்களா? அந்த தகவல் புத்தகங்கள் ஏதாவது இந்த தகவல் திரட்டுகள் இருக்கு? எங்களுடைய நேரடி எல்லாமே மகி வந்து செய்து கொண்டிருக்கார். நான் நினைக்கிறேன் அவர் ஜனவரி மாதம் அந்த தகவல் திரட்டு வெளிவர அது ஸ்டேட்டோரில் இருக்கிற உபதலைவர் அவர் செய்கிறார். இது வந்து நாங்கள் 2000 ஆண்டு சுவிஸ் தமிழில் 2 செய்து நாங்கள் கனகரவி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வரப்போகிற முதலாவது பெரிய இஷ்யூ அதுதான். அதில் முழு தகவல்களும் கூடுதலாக இருக்குது. தமிழ் பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்துக்கு ஒரு நிதியம் இருக்குதா? இல்லை அது சார்ந்து நீங்கள் யோசிக்கலாம். நிதியம்ன்றது உலகில் இப்போ நாங்கள் உலகத்திலே பலமான வர்த்தக சங்கம் என்றால் அமெரிக்காண்ட ஐபேக்கை சொல்லுவோம். அமெரிக்காண்ட ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதே அந்த வர்த்தக சங்கம். அப்படி ஒரு வர்த்தக சங்கம் அவங்களோட ஒரு பலமான நிதியம். அது இப்போ நீங்கள் சிறு தொழில் முயற்சியாளரை ஊக்குவிக்கிறாலும் சரி, இங்கே தான் மாறாவது வாங்குறது நிலைக்கு போய்க்கல ஏதாவது இருந்தாலும் சரி, அப்படி ஒரு நிதியம் யோசிச்சுருக்கீங்களா? இல்லை அது இப்போ இருக்குதா? அதை வந்து ஒரு லொபி ஒன்றை உருவாக்கணும்ன்றது எங்களோட கனவு. தமிழருக்கான ஒரு லொபி, அதாவது வந்து பலமான வர்த்தகர்கள் அல்லது தொழில் முனைவோர்கள் அல்லது சமூகத்தில் பெரும்பொருள் கொண்டவர்களை கொண்ட ஒரு லொபி. எனக்கு தமிழில் அந்த வார்த்தை தெரியலை. அப்படி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இன்றைக்கு உலக அரசியலில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம் நாங்கள் அது ஆனால் அதுதான் எங்களோட கனவு. ஆனால் அதுக்கு நீண்டது பெரிய ஒரு பாதை, அது நீண்ட பெரிய பயணம். அது உங்களோட அங்கத்தவராக இணைகிறவர்களுக்கான என்ன நடைமுறை? நான் உங்கள் அங்கத்தவராக இணைகிறேன்னா ஒரு சந்தா நடைமுறை இருக்கு. அதைத்தான் நான் தொடக்கத்தில் கேட்டால் ஒரு விரிவாக கேட்டேன். இல்லை, சந்தா இதில் இணைகிறதுக்கு சந்தா பணம் இருக்குது. எங்களோட கனவு பெருசு. எப்போவுமே நாங்கள் முதல் இருந்த கனவுகளும் பெருசு, இப்போ இருக்கிற கனவுகளும் பெருசு தான். இப்போ நாங்கள் ஒரு சமூகமாக ஒரு பலமான ஒரு பொருளாதார பலத்தோட சில முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதிரியான அல்ல சில முடிவுகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாதிரியான நகரங்கள் தான் எங்களோட கனவு. ஆனால் கனவு மேம்பட வேண்டுமென்றது அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டுறதுக்கு காலம் வேணும் என்ற அந்தந்த ஆக்கள் வந்து தான் நாங்கள் அந்த லொபியிங்கோ என்னது செய்யறதுக்கும் அந்த ஸ்ட்ரக்சரில் போகலாம். இப்போ நாங்களே எல்லாத்தையும் செய்வோம்ன்றது சாத்தியப்படாதது. அப்போ அது ஒரு ஆரம்பம். இது வந்து நாளடைவில் அது வரும். அதாவது நீங்கள் இப்போ மேலதிகமாக எங்களோட ரோட் மேப் வந்து வேறு கண்ணன் வந்து எங்களோட ப்ரோக்ராமில் சொல்லுவார் என்ன செய்ய போகிறோம் இருக்குது. அது ஒஃபிஷியலாக வந்து ரோட் மேப் இருக்குது. அது அவர் வந்து விளங்கப்படுத்துவார். உங்களுக்கு இப்போ டைம் இல்லாதல நீங்கள் இருந்து சாப்பாடலாம் வேற கேள்விக்கு முதல்ல நீங்கள் கதைச்ச விஷயம் நாங்கள் மறக்கிறதுக்கு இல்லை. இப்போ சில நேரம் நீங்கள் அப்படி யோசிப்பீங்களோட காரணம் சொல்கிறேன். நீங்கள் கதைக்கிற விஷயம் 190% உண்மையான விஷயம். அது இங்கே இருக்கிற பிரச்சனை. ஆனால் நாங்கள் பார்க்குறது வணிகர்களை எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், இப்போ வந்து முந்தி நில உடைமையாளர்கள் மேம்பட்டிருந்த வேல் இப்போ மாறித்தான் உலகம் இருக்குது. அப்போ நீண்ட தூரத்துக்கு அங்காலேருந்து தீர்மானிக்கும் சக்தியாக பொருளாதாரம் தானே இருக்குது. அப்போ அந்த பொருளாதாரத்தை வச்சு நீங்களே சுருக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். என்னுடைய விஷயம் இதுதான். இப்போ நாட்டில் ஒன்று செய்ய போகிறோம்னாலும் நாட்டில் ஏற்கனவே செய்ய போய் அங்கே கால் வச்சாக திரும்பி வர பற்றி யோசிக்கும். எல்லா தொழிலை செய்கிறதுக்கு மனித சக்தி பெற்றுக்கொள்வது கடினமாக இருக்குது. அது நான் பட்டியலிட விரும்பலை. அதே நேரத்தில் நீங்கள் செய்கிறது என்று சொல்கிறீங்க, அது வரவேற்கிறது. தனிப்பட்ட ரீதியாக தான் செய்யணும்னு சொல்றீங்க. செடோ வந்து கூட்டாக இணைந்து எதிர்காலத்தில் அங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு செயல்படுறதுக்கு நீங்கள் எந்த வகையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்களா, இல்லாட்டி அதை பற்றி காய்ச்சிட்டீங்களா? அதை சொல்லி. நாங்கள் தனிப்பட்ட முறையில் இப்போ செய்கிற திட்டங்களை வந்து அந்த அந்த நேரம் நெருங்கி வரும் அந்த சரியான சூழல் ஏற்படுற நேரத்தில் இங்கத்தே நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே ஒரு நிதியம் எங்களுக்கு போதுமான ஸ்டெடோண்ட அமைப்பில் நிதியம் இருக்கிற பட்சத்திலையும் அங்கே அதுக்கான சூழல் உருவாகும் பட்சத்தில் இப்போ நாங்கள் கடந்த 2009க்கு பிறகு நடந்த நிறைய
முதலீடுகள் வந்து தோல்விகளும் நடந்திருக்கு, நிறைய தோல்விகள், வெற்றிகள் ஒரு சில தான் நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு வழிப்பாதை என்று தான் நான் சொல்லுவேன். இப்போ என்ன அங்கே முதலீடு செய்யப்படுகிற முதலீடுகள் ஒரு வழிப்பாதை திரும்பி வருமென்றதுக்கான உத்தரவாதம் அங்கே இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இப்போ நானெல்லாம் நிறைய என்னுடைய சக்திக்கு மீறி நிறைய முதலீடுகள் அங்கே செய்திருக்கிறேன். நான் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறேன் அதில். ஆனால் ஒரு சில முதலீடுகள் நான் வெற்றியை எதிர்பார்க்காம அந்த சமூகத்தின் அல்ல அந்த குடும்பத்தின் அல்ல அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கான ஒரு வளர்ச்சியை தான் நாங்கள் எதிர்பார்த்து அதை செய்கிறோம். அது ஒரு வித்தியாசமான முதலீடு. சொந்தமாக நாங்கள் ஒரு முதலீடு செய்து அதில் வருமான ஒரு வழிப்பாதையை தான் இருக்குது. இப்போ அதுக்கான சரியான பாலத்தையும் சரியான பாலமாக இருக்கிற ஆட்களையும் அடையாளம் கண்டு நிச்சயமாக செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்போ நெடுகிலும் அந்த தவறுகள் நடந்துட்டுருக்கு. அந்த தவறு ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் திருத்த வேண்டிய தேவை அல்லது அதை சரி பண்ண வேண்டிய தேவை கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. இல்லாட்டி நாங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி வருங்காலத்தில் வந்து நாங்கள் செய்கிறதுக்கான இதுகள் நடந்துன்னு செய்து கொண்டிருக்கிறோம். அது நாங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யறது. நீங்கள் கேட்ட ஸ்டுடியோவின் இதால் கேட்கல வந்து அந்த இதை நாங்கள் அதை செய்கிறதுக்கான திட்டங்கள் இன்னொரு காலத்தில் எடுக்கிறோம். அதனால் இப்போ எனக்கும் ஒரு அனுபவம். அங்கே ஐடி கம்பெனி தனியாக கொரோனா தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனி இருந்தது. அது லொஸ்ட் ஆகினதான். அதுக்காண்டி நான் விடையில்லை. இப்போ அக்கௌண்டிங் கம்பெனி வந்து அங்கே வந்து வச்சுருக்கேன். அப்போ அதுக்குள்ளே இப்போ வேலை செய்கிறாக்கள் 5 பேர் வேலை செய்யணும். அது டபுள் ஆக்குவேன் அடுத்த வருஷம் ஐடிக்கு. அப்போ அது ஒரு திட்டம் போகுது. அதான் இப்போ அனுபவம் எங்களுக்கு தனி ரீதியாக இருக்குது. அப்போ அதையும் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த தைரியமாக தமிழாக்கில் உள்ள கொண்டு இருந்தேன். இப்போ ஸ்கூலிங் நடந்து வந்துருக்கு. ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா அவளுக்கு ஸ்கூலிங் இஞ்சத்த லெவலில் அக்கௌண்டிங் என்ன செய்கிறது, இஞ்சத்த லெவலில் ஆக்களோட பிஹேவ் பண்ணுறது என்னென்று, டைமிங் என்ன, டைம் ஸ்கீப்பிங் என்ன, குவாலிட்டி என்ன. அப்போ அந்த லெவலுக்கு அவளை கொண்டு வந்து இப்போ எங்கள்கிட்ட வேலை செய்யாட்டியும் ஒரு இடத்துல போய்க்க அவளுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் வரணும்ன்றது தான் எந்த ஐடியா. இப்போ தனிப்பட்டு செய்கிற ஒரு ஆக்டிவிட்டி. இவர் செய்கிற ஐடி கம்பெனி இந்த ஆக்களை பழக்கி எடுக்கிறேன்னு சொல்லிக்க நானும் போய் சேர்ந்து காய்ச்சி அதில் ஆலோசிச்சு நாங்கள் இப்படி லெக்சரை இங்கே படித்தவங்க ஐடி படித்தவங்க சாஃப்ட்வேர் படித்தவங்க லெக்சரை அப்போ ஹாலிடேன்னு போய்க்க அவைகளுக்கு ஒரு 1 வீக் லெக்சர் எக்ஸ்டர்னல் இன்டர்நேஷனல் வர்றாக்கள் உங்களுக்கு பழக்கணும். என்ன ஸ்டாண்டர்ட், என்ன கம்யூனிகேஷன், இது இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் லெவல். இந்த இந்தியா அந்த லெவலில் இருக்குது. ஆனால் எங்கள் இலங்கை தமிழாக்கள் அந்த லெவலுக்கு வேறு இல்லை. அப்போ அந்த லெவலுக்கு என்னென்ன அந்த ஆக்களை கொண்டு 2 நோக்கமும் இருக்குது. அப்போ இவர் தொடங்கினதுக்கு நான் போய் அதில் ஆலோசனை சொன்னேன், கன்சல்டிங். அப்போ நான் சொன்னேன் இப்படி செய்ய மாட்டேன். லெக்சர் வழியால் இருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஹாலிடே மாதிரி ஆகுது. எங்கடாக்களுக்கு வழியாக்கள் இந்த இது ஒரு கிழமை லெக்சர் கிடைக்குது. அதோட நீங்கள் இன்டர்நேஷனல் மூவ் செய்யலாம். அப்போ அந்த இதில் நடக்குது. அது ஸ்டெடோக்குள்ள ஃபார்முக்குள்ள கொண்டு தான் வேணும். அதுக்கு மேலே ஸ்டெடோ ஒரு ஃபார்முலா வரும். இப்போ நீங்கள் உண்மையில் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் நிறைய நல்ல வேலை செய்திருப்பீங்க தெரியும். நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக அது 2009க்கு முதலும் அப்படியெல்லாம் செய்தீங்கன்றது தெரியும். ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. 1-2 நிகழ்வுகள் நல்லா நடந்திருக்கு. என்றாலும் இந்த பண்பாட்டு ரீதியாக கலைஞர்களை கூடுதலாக எங்களுடைய ஆக்களை வச்சு நிகழ்ச்சி செய்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய ஆதரவு காணாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஈழத்தமிழ் கலைஞர்களை வைத்து இப்போ என்னென்றால் நாங்கள் வந்து 2009 வரை அல்லது அதுக்கு பிறகும் சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு எங்களை பங்களிப்பு போய் இருந்துருக்கு. முக்கியமான நிகழ்வுகளுக்கு நாங்கள் எப்போ பங்களிப்பு செய்வோம். ஆனால் ஒரு தனிப்பட்ட ரீதியில் எங்கட கலைஞரை கூப்பிட்டாலும் சரி, வியாபார நோக்கத்தில் ஒருத்தர் அழைக்கும் போது வந்து அந்த 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 நிகழ்வை ஒருங்கிணைப்பவர் அல்லது நிகழ்வை நடத்துவர் தான் அதுக்கு பொறுப்பு. நாங்கள் வந்து எங்கள் வியாபார ரீதியை தான் கூப்பிடுவேன். இப்போ கூப்பிட்ற கலைஞர்களை கௌரவிக்கிறதுன்னு கூப்பிட்றதுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்கிறோம், கலைஞரை செய்கிறோம். ஒரு சிலருக்கு நாங்கள் ஒரு சில காரணங்களால் அதை தவிர்க்கிறோம். காரணங்கள் நிறைய இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு தொழில் நிறுவனமாக ஒரு இலத்து கலைஞராக இருந்தாலும் வட இந்திய கலைஞராக இருந்தாலும் எங்கள் நிறுவனத்துக்கு அதால் ஒரு லாபம் அல்லது அதால் ஒரு நன்மை கிடைக்கும் பட்சத்தில் தான் அதுக்கு நாங்கள் எங்களோட உறுதுணையை கொடுப்போம். முந்தி நாங்கள் அந்த எதிர்பார்ப்பு எந்த ஒரு வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் 2009க்கும் அதுக்கு பிறகு நடக்கிற எங்களோட இனம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு அப்பாற்பட்டு இசை நிகழ்ச்சிகளோ அதுகளுக்கு வந்து நான் தனிப்பட்ட முறை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் என்னுடைய நிறுவனத்துக்கு அதால் ஒரு பிரயோசனம் பெறுமா அல்லது அதனால் எங்களோட சமூகத்துக்கு ஏதாவது கிடைக்குமான்றது தான் செய்வோம். இல்லாட்டி ஆலோசித்து தான் செய்கிறோம். முந்தி நாங்கள் இந்த நடந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் இதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவு எப்பவும் இருந்து ஐபிசி திறந்த காலங்களில் இருந்து பிரகாரம் தெரியும். என்னுடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருந்தது. ஐபிசி இந்த பாலனி திறந்த காலத்திலேருந்து எந்தவித நிறுத்தம் இல்லாமல் நான் தொடர்ந்து ஏன்னா அந்த ஊடகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, அது லாப நோக்கம் இல்லை, எங்களோட வியாபாரத்துக்கு உறுதுணையாக இருந்தது. எங்களுடைய நிறுவனத்தை வளர்த்ததில் இந்த நிகழ்வுகளும் இந்த தமிழ் மக்களும் தான் முக்கிய பங்கு.
அவை அந்த தமிழ் மக்களின் பங்களிப்பால் அல்லது அதால தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம்ன்றதை நாங்கள் மறக்கேன். அதுக்கு நாங்கள் எப்போ சிரம் தாழ்த்தி நன்றி தெரிவித்து அவர்களுக்கு இனியும் தொடர்ந்து அதை செய்வோம்ன்றதில் உறுதியாக இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாம் ரவியனே அப்படித்தான், இல்லை தம்பியும் அவற்றை இதில் என்னென்னா கிணறு ரவி என்ன எங்களோட தேசிய விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து சுவிஸில் நடந்த அனைத்து நிகழ்ச்சியின் பிரசுரங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 5 கம்பெனி இருக்கும். அதில் உள்ள 2 முக்கியமான கம்பெனி இதில் இருக்குது. அது பிறகு இல்லாமல் போனதுன்றதுக்கு உங்களுக்கே தெரியும் என்ன காரணம். நான் அதை கேட்கல. நான் என்ன வணிகர்கள் அரசியலையும் தீர்மானிக்கிறவர்கள் அதில் மறக்கிறதுக்கு இல்லை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இடதுசாரியோ வலதுசாரி எதாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக சுவிட்சர்லாந்தில் சின்ன சின்ன முன்னேற்றம் இருக்குது. நான் சொல்கிறது இந்த நாட்டு கட்சிக்குள்ளே இருக்கிறவர்கள். எஸ்பி கட்சி கடந்த காலங்களில் இருந்து மாற்றம் வந்திருக்கு, ஒரு பெரிய ஒரு அறிக்கையை தந்திருக்கார்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் ரீதியாக உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால், நீங்களும் ஐக்கியப்பட்டு ஒரு பயிற்சி பெற்ற நடந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி லாப நோக்கம் அற்று செய்கிறவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும், அரசியல் ரீதியாகவும் எப்படி இருக்கும் என்றுதான் நானும் தொழிற்கட்சியில் அங்கே 15 வருடம் அங்கே தவிர இருக்கிறேன். அரசியலில் எங்களோட மாநில அரசியலில் நான் டிரெக்டாக ரெண்டாடியும் இன்டிரெக்டாக அங்கே இருக்கிற அங்கத்தவர்களோட தொடர்பில் இருக்கிறேன். பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் சேர்ந்து இன்டிகிரேஷன், அதாவது இன்டிகிரேஷன் ப்ரோக்ராம்ஸ், இன்டர் ரிலிஜியஸ் ப்ரோக்ராமில் எல்லாம் நாங்கள் நீண்ட காலமாக நான் இணைந்து வேலை செய்தேன். இப்போ இளம் தலைமுறைகள் வந்தபடியால் அவர்கள் அதுக்கு ஒரு ஆதவர்கிட்டையும் ஒரு திட்டம் இருக்குது. அந்த பொலிட்டிக்ஸில் மூவ் பண்ணுற சம்பந்தமாக நாங்கள் இல்லை அந்த கேட்குறேன் நான்ன்றது சொல்கிறேன். நான் என்ன சொன்னால், 2009க்கு பிறகு இந்த 16 வருஷமாக போயிட்டுது. ஒரு இளம் தலைமுறையினரிடையே ஒரு அரசியல் ரீதியான பயிற்சிப்பட்டதை சுவிட்சர்லாந்தில் ஒன்றுமே நடக்கும். உங்களோட 2ஆம் தலைமுறை பிள்ளைகளை அரசியல் மயப்படுத்துகிற மாதிரியான அரசியல் பற்றையல் செய்கிற நோக்கம் இருக்கு அவங்களோட சுவிஸ் தமிழ் பொருளாதார மேம்பாட்டு. அது கட்டாயம் தேவை. இந்த ஒரு தொழில் செய்கிற ஆட்களுக்கு நாங்கள் பலப்படுத்த போகிறோம், அதை முன்னால் கொண்டு போகிறோம்ன்ட்டு அரசியல் இல்லாமல் நடக்காது. அந்த சுவிஸை பொறுத்தவரை சுவிஸ் அரசியல் இல்லாமல் நடக்காது. இப்போ நான் கூட கொஞ்சம் அரசியலுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கேன், நேராக இல்லை. ஆனால் அப்படி சம்மந்தப்பட்ட ஆக்களையும் சந்திச்சிருக்கேன். இப்போ எஸ்ஆர்கியோ என்னதோ அதுக்குள்ளேயும் நாங்கள் மூவ் பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ அதுலேயும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளேயும் போய் எதாவது பண்ணணும். அதில் சம்மந்தப்பட்ட ஆக்கள் வரைக்கும் அவையிலையும் நாங்கள் புஷ் பண்ண தான் செய்வோம். இப்போ பொலிட்டிக்ஸ் படிக்கிற ஆக்கள் ஒரு தமிழாக்கள்லேயும் இருக்குது, ஃபோல்க்ஸ் வியர்ஷாஃப்ட் அதெல்லாம் படிக்கிற ஆக்கள் இருக்குது. அந்த ஆக்களை மூவ் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் பொசிஷனில் வைக்கணும். ஏன்னா எங்களோட திறமை மட்டும் காணாது. அந்த ஃபோல்க்ஸ் வியர்ஷாஃப்ட் படித்தால கொண்டு நாங்கள் அரசியலில் முன்னால் விட்டு எங்களுக்காண்டி அதில் நிற்கிறதுக்கு செய்கிற நோக்கம் இருக்குது. அப்போ அந்த ஆக்கள் வெறும் மட்டும் எங்களால் அதை ஒன்றும் சொல்லலாம். 10 பேர் வந்தால் அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுக்கலாம். இந்த 3 வருஷத்தில் இந்த 10 பேரை கொண்டு அந்த இடத்துல நிப்பாட்ட போகிறோம். ஆனால் அது ஸ்டேரோட கட்டாயம் ஒரு அதில் செய்கிற வேலையில் ஒரு வேலை முக்கியமான வேலை அதுக்கு தான். அது இல்லாமல் நடக்காது. சரி, நன்றி, தேங்க்யூ. இதோட இப்போ அழைப்பை ஏற்று இந்த சந்திப்பை ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்ததுக்கு உங்களுக்கும் மிக்க நன்றி.